நம்ம இந்த பிராகாரத்தை பற்றி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, உடையவர் சன்னதி. எப்படி பெருமாள் பாருங்கோ, உடையவர் சன்னதின்னு நம்ம சொல்றோம். நெத்திக்கு திருமண் காப்புன்னு ஒரு முறையை கொண்டு வந்தவர் உடையவர். உடையவர் என்கின்ற பாஷ்யக்காரர் ராமானுஜர். எவ்வளோ அழகா அவருக்கு பேர் பத்தியல்ல. எப்படி ஸ்ரீராமருக்கு சக்கரவர்த்தி திருமகன் சொல்றோமோ, அந்த உடையவருக்கு எவ்வளோ அழகான பேர் பாருங்கோ. தானுகந்த திருமேனி, தான்முகத்தான் திருமேனி, தவமிருந்த திருமேனி. இந்த உடையவர் பாருங்க, எப்படி பாருங்க, அவருக்கு 3 பேர். எப்படி உடையவருக்கு 3 பேர் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு திவ்யதேசத்திலையும் உடையவர் அப்படி சேவை சாதிக்கிறார். தானுகந்தான் திருமேனி, தவமிருந்த திருமேனி, தான்முகத்தான் திருமேனி. அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் தான் உகந்த திருமேனி. இன்னைக்கும் நீங்க போய் எல்லா பெருமாளையும் சேவிச்சுட்டு, தாயாரையும் சேவிச்சுட்டு, நரசிம்மரையும் சேவிச்சுட்டோ, ராமர்லாம் சேவிச்சுட்டோ, அந்த பிராகாரத்தில் வரும்போது உடையவர் சன்னதின்னு ஒன்று உண்டு. அந்த சன்னதிக்கு கண்டிப்பாக எல்லாருமே போகணும். எதுக்கு உடையவர் அதிபதி? அயக்ரீவர் படிப்புக்கு அதிபதியோ உடையவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்பு தெம்பை கொடுக்கக்கூடியவர். அதே மாதிரி நல்ல அறிவை கொடுக்கக்கூடிய விஷயத்துல உடையவரை சேவிக்கணுமா. அப்படிப்பட்ட ஒரு உடையவர் பாருங்கோ, தான் உகந்த திருமேனி. அந்த இடத்துல உடையவரை அப்படியே பிரதிஷ்டை பண்ணிட்டா. சரி, பிரதிஷ்டை பண்ணிட்டா சரி. அதுக்கப்புறம் எல்லா திவ்யதேசத்துலேயும் சரி, நம்ம நம்பெருமானார் கோவிலை விட பெருமாளுக்கு தைல காப்பு சாத்துவா, தாயாருக்கு தைல காப்பு சாத்துவான்னு சொன்னேன். இவருக்கு தைல காப்பு சாத்த மாட்டா. தானா அந்த இடத்துல அப்படியே ஐக்கியம் ஆயிட்டார். இன்னைக்கும் நீங்க போய் உடையவர் சந்தையில் பாருங்கோ, அவருக்கு கையிலையும் கால்லையும் நகம் வளர்றது. என்ன சொல்றேன்? ஆமா, எப்படி மனுஷாளுக்கு நகம் வளர்றதோ அந்த மாதிரி உடையவர் போய் நீங்க போய் கற்பூர ஆரத்தி பண்ணும்போது அந்த அர்ச்சகரே சொல்லுவார், தான் உகந்த திருமேனியாகப்பட்ட உடையவருக்கு, பாஷ்யக்காரருக்கு எப்படி பாருங்கோ நகம் வளர்றதாம். அந்த நகத்தை வளர்த்துட்டே இருக்கனால ஒவ்வொரு மாசமும் ஏகாதசிக்கு மறுநாள் துவாதேசி அன்னைக்கு பெருமானுக்கு திருமஞ்சனம் பண்ணிட்டு அந்த நகத்தை கட் பண்ணிடுவாங்களாம். அந்த பெருமாளுக்கு இன்னைக்கும் அந்த உடையவர் சன்னதியில் போய் நீங்க பார்க்கலாம். அந்த நகம் அப்படியே வளர்ந்துட்டே இருக்கு அவருக்கு. அந்த நகம் எப்போ நின்று போகும்னு கேட்டா, இது கலியுகம். இந்த கலியுகத்துல கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, அப்படிப்பட்ட ஒரு கஷேத்திரத்துல கருவேப்பிலை மேலேருந்து மரத்துலேருந்து தானா கீழே விழுந்த ஒரு க்ஷணமே வாடித்துன்னா உலகமே இல்லையாம், கலியுகமே இல்லையாம். கல்கி இப்பதான் பிறந்திருக்கார். எப்படி தசாவதாரத்தில் ஆப்பட்ட கடைசி அவதாரம் கல்கி அவதாரம். அந்த கல்கி அவதாரமே இப்பதான் பிறந்திருக்குன்னா இன்னும் எவ்வளோ நூற்றாண்டுகள் இருக்கு. அதுக்கு வரையும் இந்த நகத்தை வெட்டிகிட்டே தான் இருப்பாளாம். அந்த நகமாகப்பட்டது வளராம நின்று போயிடுத்துன்னா பூலோகம் என்கின்ற ஒரு கஷேத்திரமே இருக்காதான். அது அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த உடையவர் சந்தையில் இன்னமும் நகத்தை வெட்டிகிட்டே இருக்கா. ஏன்னா அத்தனை பேரும் பெருமாள் சேவிக்க வரணுமோ இல்லையோ. அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தில் விமானத்தில் பார்த்தாங்கன்னா ஆஜான பாவனா சங்கு சக்கரத்தோட அந்த ரங்கநாதருக்கு இன்னைக்கு தங்க ஆணி காலில் அடிச்சிருக்கா. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். எவ்வளோ அழகா பாருங்க, உடையவர் பாஷ்யக்காரருக்கு எவ்வளோ அழகா அந்த நகத்தை வெட்டி விட்டு பெருமாள் கவசத்தோட சேவை சாதிக்கிற உற்சவர் உடையவர் சன்னதியில. உடையவர் சன்னதி தீர்த்தம்ன்றது அவ்வளோ ரொம்ப முக்கியத்துவமான ஒரு தீர்த்தம். எப்பவுமே உடையர் சன்னதியில பார்த்தீங்கன்னா சித்திர உற்சவம் ரொம்ப நல்லா கிராண்டா நடக்கும். அப்படிப்பட்ட சித்திர தீர்த்தம் அந்த சித்திர மாசத்துல திருவாதிரை அன்னைக்கு நடக்கக்கூடிய நட்சத்திரம் அன்னைக்கு உடையவர் தீர்த்தம் சாதிக்கிறார் அப்படின்னு சொல்லுவா. அவருடைய நட்சத்திரமாகப்பட்டது திருவாதிரை. திருவாதிரைக்கு திருவாதிரை யார் மனசார உடையவரை பிரார்த்தனை பண்ணிக்கிறாளோ அவளோட குடும்பத்துல என்னைக்குமே செல்வம் முங்கி இருக்கும். அது எந்த மாற்றமும் கிடையவே கிடையாது. குறிப்பா புது ஆவம் கட்டணும்னு நினச்சிட்டு நீங்கள் உடையவர் சன்னதியில் போய் அவர்கிட்ட ஒன்றுமே மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு திருத்துழாய் மாலை துளசி மாலையை கொண்டு போய் அவருக்கு சாத்தினாலே அவர் பார்த்து பாராம். அப்படிப்பட்ட ஒரு உடையவர் பாஷ்யக்காரர்.
அப்படிப்பட்ட ஒரு க்ஷேத்திரத்தில் பாருங்கோ, உடையவர்னு சொன்னது தான் உகந்த திருமேனியோட பல நூற்றாண்டுகளா இருக்கக்கூடிய அந்த உடையவர் ஆகப்பட்டவர் அப்படியே இன்னைக்கு வரும் அடியார்களுக்கு சேவை சாட்சின்னு இருக்கார். எவ்வளோ ஒரு அழகான சேவை! அப்படிப்பட்ட க்ஷேத்திரத்தின் மகிமையில உடையவர் சன்னதிக்கு போய் மறக்காம எல்லாரும் சேவிக்கிறது மட்டும் இல்லாம, சங்கு தீர்த்தம் எப்படி சக்கரத்தாழ்வாருக்கு சங்கு தீர்த்தம் முக்கியமோ, இவருக்கும் சங்கு தீர்த்தம் ரொம்ப முக்கியம். வலம்புரி சங்கால தீர்த்தத்தை அன்னைக்கு எல்லாருக்கும் கொடுப்பா. எப்போ? திருவாதிரையும் போது அந்த தீர்த்தமாகப்பட்டது வலம்புரி சங்க தீர்த்தத்தை கொடுத்து எல்லாரும் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாளாம். இதெல்லாம் அந்த க்ஷேத்திரத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஒவ்வொரு திவ்யதேசத்தில் இருந்தாலும் கூட நம்ம ரங்கநாதர் க்ஷேத்திரத்தில் திருவாதிரையும் போது சங்கு தீர்த்தம் கொடுக்கறது அவ்வளோ ரொம்ப விசேஷமான ஒன்று உண்டு. எவ்வளோ ஆச்சரியமான சேவை பற்றியெல்லாம் இதெல்லாம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம திவ்யதேசத்தில் உடையவர் சன்னதி சேவிக்கிறோம். சக்கரத்தாழ்வார், அந்த சக்கரத்தாழ்வார் ஆகப்பட்டது ரொம்ப விசேஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயம்.